அவன் பேசின பேச்சு, அவன் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் அப்படி இருக்குது, மறக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லும். அல்லேலூயா, கரெக்டு தானே? ஆனால் தேவன் நம்மை அழைத்த போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நம்மை கர்த்தர் எப்படி அழைத்து தெரிந்து கொண்டார். முன்னே அக்கிரமங்களினாலும், சொல்லுங்க, பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை சொல்லுங்க உயிர்ப்பித்தார். அவர் நம்மை உயிர்ப்பித்தார். 3 வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய, நல்ல கவனிங்க, ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நடந்து நமது மாம்சமும் மனசும் three things is most important for the past life. 3 காரியங்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்க வேணும். முதலாவது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். பாவிகளா மாத்திரமல்ல, அந்த பாவத்தில் நாம் மரித்து போய் கிடந்தோம். உயிர்ப்பிக்க யாரும் இல்லை. நம்ம மரணத்துக்கு எதுவாக நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோடு கூட, சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டவங்க மாத்திரம் இல்லை, அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிர்ப்பிக்க மட்டும் செத்து போயிருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிறைய காரியங்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறதில்ல. 3 காரியத்தை மாத்திரம் தான் நமக்கு சொல்ல போகிறோம். 3 காரியத்தில் 3 காரியம். முதல் காரியம், நம்ம ஆதி நாட்களில் இருந்த வாழ்க்கை. ஒருவேளை நமக்குள்ள கோபம் இருந்திருக்கும், நமக்குள்ள வைராக்கியம் இருந்திருக்கும், நமக்குள்ள கசப்புகள் இருந்திருக்கும். இதெல்லாவற்றிலும் நம்ம மரித்து போயிருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மேல் வைத்த தயவினால் நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். முதல்ல அக்கிரமம். ரெண்டாவது என்னது? பாவமா? 2வது வசனம் வாசிங்க. உலக வழக்கத்தின்படி நடந்தோம். உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம இஷ்டமா நமக்கு தோணுதெல்லாம் செய்வோம். இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, நான் தோணுதலெல்லாம் செய்யவே மாட்டேன், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் கேட்டு நடக்கிறேன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க அழைக்கப்பட்ட போது எப்படி நடந்தீங்க? நீங்க கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளும் போது எப்படி நடந்தீங்க? எப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்தது? தேவனோடு கூட நடந்த நடக்க எப்படிப்பட்ட உங்களுடைய நடக்க இருந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி நடந்தோம், தேவனுக்குள்ள நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு 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 நம்ம உலகத்தை பார்த்து பார்த்து உலகத்தின்படியே நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அட்ஜஸ்டபிள் லைஃப் நமக்குள்ளே வந்துருச்சு. பணம் வந்துருச்சு,
பொருள் வந்துருச்சு. ஆதியில் இருந்த அந்த அன்பு வைராக்கியம் இல்லை. சர்தி சபைக்கு சொல்லும்போது 3வது அதிகாரம் 1வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், வாசிங்களேன். நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பக்கத்தில் குப்பா சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறியா செத்து இருக்கிறியா? பாஸ்டர் இது என்ன கேள்வி? நல்லா குத்து கல்லாட்டம். உயிரோட தான் இருக்கிறான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவனை போய் செத்து போயிடான்னு கேட்குறேன். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கையை வருத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்கிற? நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டு செத்தவனாயிருக்கிற. கொரிந்தியர் நிருபம் 13வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்களேன். 13வது அதிகாரம் வேகமாக வாசிங்க. முதல் வசனம். நல்ல கவனிங்க. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். அறிந்தாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறான். கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, உன் ஆதி நிலைமை எப்படிப்பட்டவர்களா இருந்தது, இப்போ நான் எப்படி இருக்கிறேன், இப்போ நான் எப்படி ஆண்டவருக்குள்ள நடந்துட்டு இருக்கிறேன். சார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழாதீங்க. That is not important. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும், ஆதி விசுவாசிகளுக்குள்ளும் சரி, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளும் சரி, நாள் ஆக ஆக கடந்து போக இன்னைக்கு அநேகருக்குள்ளே மனிதருக்கேற்ற பயம் மாத்திரமே இருக்கிறது தவிர தேவனுக்கேற்ற பயம் குறைந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அகத்தை பார்க்கிறவர், தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய அகத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. தேவனுடைய நடக்கையை பார்க்கிறவர் அல்ல. நிறைய நேரங்களில் நான் சொல்றேன், சார் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் மாற்றமே இல்லை, நான் மாற்றமே இல்லை, அப்படியே இருக்கிறேன். நீ சொல்லலாம், ஆனால் உன்னை அழைத்த, உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை பிடித்த, உன்னை நீ எங்க இருந்த அங்கிருந்து உன்னை தூக்கிட்டு வந்து சிங்காசனத்தில் உன்னுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாரே. எனக்கு கடந்த நாட்களில் நிறைய நேரங்களில் தாவீது குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். தாவீது குறித்து நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அன்றைக்கி ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணும்போது, அப்பா நம்முடைய ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணும்போது 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பற்றி பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியாது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானாலும் அவன் முதலாவது கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் போது எல்லாரையும் பார்த்துட்டு அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்து நடந்து போகும்போது ஜனங்கள் எல்லாம் பேசுறான். என்ன சொல்றான்? இவனா நம்மை ரட்சிப்பவன், இவனா நம்ம ரட்சிக்கிறவன் அப்படின்னு கேட்கிறான். ஆனா வேதவசனம் சொல்லுது, அவன் காது கேளாதவனை போல போனானா. தேவ ஆவியானவர், அவனுடைய அழைப்பு, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய திட்டம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தேவனுக்குள்ளே தன்னை தாழ்த்துகிறவனாகவே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்னைக்கு தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் விட்டு கடந்து போகிறதோ, என்றைக்கு தேவன் வைத்த ஒரு அழைப்பும் தேவனுடைய திட்டமும் நாம் மறந்து போகிறோமோ, அன்றைக்கு நமக்குள்ள அந்த அன்பு இருக்காது. அந்நிய பாஷை பேசுறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் தீர்க்க தரிசனம் பேசுறேன்,
கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் நான் சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் ஆதி அன்பும் ஆதி அழைப்பும் எங்க? அதல்லவா கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை கொண்டு போகும். இவைகளெல்லாம் இருந்தும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? செத்தவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு முறையும் வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபத்தில், கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்து வேகமாக வாசிங்க பார்ப்போம். ஞானஸ்நானத்தில் நிறைய நேரங்களில் வாசிக்கிறோம் இல்லையா? ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், நல்ல கவனிங்க, அதில் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, நல்ல கவனிங்க, நாம் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? இல்ல ஆதியில இல்லாத பழக்கங்கள் நடுவில் உன் வாழ்க்கையில உலகம், மாம்சம், பிசாசு, பணம், பதவி உன் வாழ்க்கையில வரும்போது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை மாறி இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய நிலை எப்படிப்பட்ட நிலைமை? சார், இதெல்லாம் உன் பின்னாடி வராது. நீ சேர்த்து வைத்த ஆஸ்தி, பணம், பேர், புகழ், பதவி எதுவும் பின்னால வராது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற உன்னுடைய ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற உன்னுடைய அழைப்பு, தேவனோடு கூட இருக்கிற உன்னுடைய அன்பு, அது உன் பரலோகத்தில் கொண்டு போகும். கைகளை உயர்த்தினலாம் சொல்லுங்க. எதையும் முன்னாடி வைக்காதீங்க. எல்லாம் ஒரு நாள் போகும், எல்லாம் காணாம போகும். யோபுவை போல யாருங்க? எல்லாவற்றிலும் பெரியவங்க. எல்லாம் ஒரு நாள் போச்சு. சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவனுடைய அழைப்பிலையும் அவனுடைய தரிசனத்திலையும் அவன் தெரிந்து கொண்ட ஆண்டவரோடு கூட இருந்த வைராக்கியத்திலும் அவன் குறைந்து போகவில்லை. இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தந்தார். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒரு நேரம் வரும், நீ நம்புற, நீ பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதை சார்ந்து நிற்கிறியோ ஒரு நாள் அதெல்லாம் உன்னை விட்டு போகும். கர்த்தர் மாறாதவராய் நிற்பார். கர்த்தர் சில நேரங்களில் உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் தருவார். இது இந்த நேரம். நீ போகிற பாதை தேவனுக்கு பிரியமில்லாத பாதை. பிழையாமுக்கு முன்பாக பட்டயம் நின்று இருந்தது. தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். நான் போவேன் என்று சொன்னால், அன்றைக்கு பிழையாமை காக்கிறதற்கு ஒரு கழுதை இருந்தது. கழுதையை போல கர்த்தர் உனக்கு ஊழியக்காரனை தந்திருக்கிறார். உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், அருமையான மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொல்றதுனால சொல்றேன், you may be blessed, you may be the blessed one. சில நேரங்கள் நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. அந்த தவறான பாதைக்கு நீ ஒரு ஜெபம் பண்ற, அந்த தவறான வேலைக்கு நீ ஒரு ஜெபம் பண்ற. ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தர் அதில் தேவன் விரும்பல. அதில் சாபம் இருக்கு. ஒரு மனிதனை ஏமாத்துறது உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகு இல்லை. நீ செத்து, நீ மரித்து கிறிஸ்துவோடு கூட நீ உயிர் தெழுந்திருக்கிற. உயிர் தெழுந்த நீ இனி கல்லறைக்குள்ள போவாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய குடியா இருக்கட்டும், உன்னுடைய லாகரி வஸ்துகளா இருக்கட்டும்,
ஒருவேளை நீ போடுற புயலையா இருக்கட்டும், அதனாலேயே உனக்கு ஆபத்து வரும். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, இங்கே என்னால் நிற்க முடியல, ஆவில நிரப்பப்பட்டவனா தான் சொல்றேன். நீ எதை சார்ந்து இருக்கிறியோ அது உன்னை விட்டு போகும். இது நேரம். கர்த்தரும் கூட பேசுறார். கர்த்தரை பிடிச்சுக்கோ. 2 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நீங்கள் விட்டு விடுவீர்களானால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் உங்களுக்கு நேரம். கர்த்தரை பிடிச்சுக்கோ. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க, என்னுடைய அழைப்பு என்ன, என்னை கர்த்தர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார், எப்படி என்ன கொண்டு வந்தார், எங்க கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் மறந்துட்டு நான் ஓடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில வசனங்கள்லாம் அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுல அதிகமான வசனங்கள், ஒரு சில வசனங்களை நான் தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணுவேன். ஆதியாகமத்தில் லோத்துக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் சண்டை உண்டாயிட்டு. சண்டை உண்டாகும்போது ஆபிரகாம் சொல்றா, ஐயா உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ கிழக்க பார்த்து, நீ கிழக்க போனா மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், உன் பக்கமே நான் வரமாட்டேன். லோத்து அந்த டிசிஷன் வந்து லோத்துக்கு தான் கிடைக்குது. லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தான். ஏன் தெரியுமா லோத்து கிட்ட கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு? ஏன் தெரியுமா சொன்னாரு? அவன் அழைக்கப்படலை, அவன் ஒட்டிட்டு வந்தவன், ஆனா என்னை அழைத்தவர். அவன் செழிப்பானதை பிடிச்சாலும், அவன் என்ன எடுத்தாலும், நான் அற்பமா இருந்தாலும், நான் குப்பையா இருந்தாலும், நான் பார்க்கிற பார்வை, நான் போற பாதை ஒரு களிமண்ணா இருந்தாலும், அது வறண்ட பாலமா இருந்தாலும், என் தேவன் என்னை அழைத்தார். அழைத்தவர் என்னோடு கூட இருப்பார். நான் போகிற எவ்வளத்தையும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை தான் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்க தைரியமா சொல்லுங்க, யார் என்ன வேணா பண்ணட்டும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. பாலைவனத்திலும் கர்த்தர் எனக்கு செழிப்பை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பில உறுதி, தேவனுடைய தெரிந்து கொள்ளத்தில உறுதி, நான் ஆதியில இருந்த அன்பில உறுதி, இது எனக்குள்ள இருக்குமானால் என் தேவன் வறட்சியை செழிப்பாய் மாற்றுவார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். லோத்து கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்த்தான். பார்த்ததும் அவன் சொல்றான் பாருங்க, அழகா சொல்லுவான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது சமபூமி முழுவதும், நல்லா கவனிங்க, எப்படி இருந்ததா? நல்லா சொல்லுங்க, நீர்வளம் பொறிந்தது. அவன் பார்க்கிற பார்வை எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆபிரகாம் நமக்கு கொடுத்துட்டாரு, இப்போ நான் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எது பெஸ்ட்ன்றதை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? வத்தி போனது, காஞ்சி போனது, சொத்தலையும் பத்தலையுமா நம்ம எடுப்போம். காசே கொடுத்து வாங்கலனா கூட நம்ம எடுக்கிறது எப்படி இருக்கணும்? பெஸ்டா இருக்கணும். லோத்து கண்ணை எடுத்து பார்த்தா எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் ப்ராஸ்பெரிட்டி, எல்லாம் குட் பார்த்தா. அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த லைன் வாசிங்க. அழைக்கிறதுக்கு முன்னே நல்லா கவனிங்க, எப்படி இருந்தது சார்? கர்த்தருடைய தோட்டம் அல்ல, கர்த்தருடைய தோட்டத்தை போல. கண்ணானது நம்முடைய முழு சரீரத்திற்கும் விளக்கா இருக்கிறது. உன் கண் கெட்டதானால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்களினாலே லோத்து பார்த்தபோது அவன் செழிப்பை பார்த்தான். மேலான அழகு எப்பவுமே பிரச்சனை தான். அல்லேலூயா. உள்ளான அழகு எப்பவுமே மேன்மை தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உள்ளான அழகை மட்டும்தான் பார்ப்பாரு, மேலான அழகை எல்லாம் மனுஷன் தான் பார்ப்பான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களே, பாஸ்டர் அப்ப நான் அழகா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, கருப்பாக இருந்தாலும். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே கர்த்தருடைய ப்ராடக்ட்டுங்க. அவர் சாயல்
அழகுதாங்க. நம்ம எப்பவுமே அழகுதான். முடி இருந்தாலும் இல்லைனாலும் அழகுதான். கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அழகுதான். உங்களை பார்த்து யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன். என் தேவன் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். அதனால தான் பாட்டு பாடுறோம், நேசர் என்னுடையவர். பாடுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். நான் உயிருள்ளவன் என்று பேர் கொண்டும் நான் செத்தவனாயிருக்கிறேன். நான் இன்னைக்கு செத்தவனாக இருக்கிறேன்னா உயிரோடு எழுந்தவனாக இருக்கிறேனா? உயிரோடு எழுந்தவன் பின்னால் கல்லறை என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேர் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் பாவம், சாபம், உலகம், மாமிசம், பிசாசு, அழகு, வஞ்சனை எல்லாவற்றையும் உதறிட்டு, வேதம் சொல்லுது, வாக்குவாதம், சண்டைகள், பொறாமை, எரிச்சல், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணணுங்க, சாகணும். சாகணும். நீ செத்தாதான் உயிர்ப்பிக்க முடியும். கோதுமையானது மண்ணிலே விழுந்து சாகாவிட்டால் அது என்ன பண்ணாது, அது பலன் கொடுக்காது. அது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்படணும். நாம சாகணுங்க. இன்னும் வைராக்கியத்தை பிடிச்சிட்டு ஓடுறியா? வைராக்கியத்தை விட்டுரு. வைராக்கியம் உன்னை எங்கேயும் கொண்டு போகவே போகாது. அல்லேலூயா. வைராக்கியத்தை பிடிச்சிட்டு நம்ம எதையும் செய்யவே முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என்னை அழைத்தவர் என்னை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் என் தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்கணும். யாருக்கும் நம்ம யாருக்குமே விரும்பத்தக்க பாத்திரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் அவருக்கு விரும்பத்தக்க பாத்திரமாக இருந்தேன்னா நான் எல்லாருக்கும் விரும்பத்தக்க பாத்திரமாக மாறிடுவேன். ஒரு உண்மை தானே? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நியாய பிரமாணங்களின் என்னுடைய நடக்கையினால அல்ல. அல்லேலூயா. கரெக்டு தானே? ரோமர் கழுத நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிங்க, ரோமர் கழுத நிருபம் 2வது அதிகாரம், வேகமாக வாசிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் 2:13. தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால நீ பரிசுத்தம் ஆயிட்ட, நீ நீதிமான் ஆயிட்ட, இங்க இருந்து போகும்போது கர்த்தருக்கு பிரியமானவன் ஆயிட்ட, அப்படி இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பேசுறாரா? இங்க இருந்து கடந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கூட போ. கர்த்தர் என் கூட பேசினாரு, அந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன். என் தேவன் என்னை மெச்சிக் கொள்ளுவார். யாரும் என்னை மெச்சிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் என்ன தலையில் தூக்கி வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க நல்லா கையை பிடிச்சி. யாரும் எனக்கு பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரும் நீ நான் நல்லவன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரும் நீ வல்லன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்றவன் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தான் பேசுவான். இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் தெரியல, கர்த்தர் அறிவார். உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு, பாஸ்டர் சோத்ரம், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, வந்து சேர்ந்தான் காலையில். ஒரு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், வாட் எவர் ஹூ எவர். But I want to tell you one thing. God wants to see you in a heart. தேவன் நமக்கு உள்ளான இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லணுங்க, கர்த்தர் சொல்லணும். அப்போ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு செத்ததா இருக்குதா, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் என்ன உண்டாக்குது? பிரிவினை உண்டாக்குது. என்ன நமக்கு பிரிவினை உண்டாக்குது? நமக்கும் தேவனுக்கும் நாம் செய்கிற அக்கிரமங்களும் பாவங்களுமே நமக்கு பிரிவினை உண்டாக்குது. வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை நேசிக்கிறார். பாஸ்ட்ல இருந்த வாழ்க்கை இன்னைக்கு பாஸ்டாவே போயிடணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாருங்க, பின்னோக்க நான்
பாடுங்களேன் எல்லாரும். இயேசு என் ஆசை. 4 பேர் தான். உலகம் என் பின்னே. இதெல்லாம் எப்போ பாடணும்? எப்போ நடந்தது நம்ம வாழ்க்கையில்? எப்போ நடந்தது? ஞானஸ்நானம் எடுக்கும் போது இதெல்லாம் நடந்துச்சு. ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்து பந்தி எடுத்த அடுத்த வாரமே ஓபன் பண்ணிட்டேன். எப்போதான் திரும்பவும் என் வாழ்க்கையில மறுபடியும் பாவம், நம்ம மறுபடியும் சாபம், தேவனுக்கு பிரியமில்லாத கோபம், தேவனுக்கு பிரியமில்லாத வைராக்கியம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நடக்கைகள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ள வருதே. தேவன் விரும்பலையே. கர்த்தர் அருவருக்கிறாரே. அருவருக்கிறது எல்லாம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாயிருக்கிற. அல்லேலூயா. 2வது வசனம் வாங்க வேகமா. 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய நடந்து கொண்டீர்கள். நடந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னால திரும்பவும் சொல்லுங்க. மாம்ச இச்சையின்படி நடந்து, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன பார்க்குறேனோ, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன். எப்போ தேவனுக்குள்ளே நீ வருவதற்கு முன்பதாக. சவுல் கர்த்தராலே சந்திக்கப்படுகிற வரையும் அவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனுடைய வேலையில், அவனுடைய காரியத்தில் வைராக்கியம் உள்ளவன். ஆனால் தேவன் சந்தித்த பிற்பாடு அவன் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்களேன். 9வது அதிகாரம். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, இப்ப கவனிங்க, இது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய சவுலுக்கு யாரும் சொல்லுறது இல்லை. அவன் இஷ்டம், அவன் என்ன வேணா பண்றதுக்கு அதிகாரம் இருந்தது. அதிகாரத்தை பெற்றுக்கிட்டான். இப்ப கொல்லணும்னா கொல்லலாம், சிறைப்பிடிக்கணும்னா சிறைப்பிடிக்கலாம், அவனுடைய இஷ்டம். அப்படிப்பட்டவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீ என்ன செய்ய போறீர்? இல்லை, நீர் என்ன செய்ய போறீர்? இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே நிறைய பதில் இருக்குது. என்ன செய்ய போறீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன செய்ய போறீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வீட்டில் மனைவி சமைக்கிற ஆட்கள்லாம் வீடு இருக்கு, எல்லாரும் சமைப்பாங்க. பொதுவாக ஒரு கணவன் வர்றதோ இல்லை வீட்டு பிள்ளைகள் வர்றதோ கேட்குற கேள்வி என்ன? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கய்யா. புருஷர்லாம் இருக்கலா? புருஷர்லாம் இருக்கலாம் இல்லையா? இருக்கிறவங்களோட ஆமின்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி. நான் ஒரு தோத்திரம். புருஷர்னா என்ன தெரியுமா? கல்யாணம் ஆனால் தான் புருஷர்கள் இல்லை, புருஷர்லாம் எல்லாருமே உண்டு. ஆண்கள் எல்லாருமே கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. வீட்டில் போய் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, என்ன சமையல், என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? கேட்குறீங்களா இல்லையா? சரி, எங்கேயாச்சும் வேறு இடத்துக்கு போகிறோம், சும்மா போகிறோம். அங்கே போனால் என்ன பண்ணுவோம்? என்ன சமையல் கேட்பீங்க? என்ன போடுற தின்ட்டு போயா, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஆண்டவரே நீர் என்ன செய்ய போறீர் அப்படின்னா, நான் தேவனா மாறிடுவேன், நான் தேவனா மாறிடுவேன். அதிகாரம் என்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அதிகாரமாக கேட்பேன், என்கிட்ட அதிகாரம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அது கிடையாது.
அவனுக்குள்ள ஒரே மாற்றம் என்ன தெரியுமா? தேவன் சந்தித்த மாத்திரத்தில் அவனுடைய எல்லா தலகணமும், எல்லா கோபமும், எல்லா வைராக்கியமும் எல்லாம் போயிட்டு இப்ப கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? ஆண்டவரே இது உனக்கு பிரியமா? நான் போற வழி இது கரெக்டா? ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்குறியா? இல்ல, குறைஞ்சு போயிட்டு கர்த்தருடைய சித்தம் கேட்கல, கர்த்தருடைய சித்தம் இல்லை. இவன் ஒரு தேவனால் அழைக்கப்படுகிறானோ, கர்த்தர் ஒருவனை சந்திக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டு. கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க. சுயசித்தமாய் ஓடிக்கொண்டிருந்த சவுலை தேவ சித்தத்திற்குள்ளே தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பவுலை குறித்து பேசாத சபைகள் இல்லை, பவுலை குறித்து சொல்லாத எந்த இடமும் கிடையாது. கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு என்னை பின்பற்றுங்கள் சொன்ன ஒரே பவுல். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் வேதவச்சன் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அழகா பாடியிருக்கிறார்ல, எல்லாருக்கும் நான் எல்லாமானே. திரும்பவும் சொல்லுங்க, அனைவருக்கும். எத்தனை பேர் இந்த பாட்டை உண்மையாக சொல்கிறீங்க? எப்படி பாஸ்டர்? கொஞ்சம் நெஞ்சம் பேசல பாஸ்டர், என்னை உடைச்சிருக்கிறாங்க, என் உள்ள உடஞ்சிருக்கு, ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். நீ ஏன் ஒட்டுற? நீ ஏன் ஒட்டணும்னு நினைக்கிற? பலத்தினாலே ஒன்றும் முடியாது. உன் பலத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் தேவன் உனக்காக பரிந்து பேசுவார். உன் தேவன் உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். எதெல்லாம் இன்னைக்கு நீ வேதத்தின் படி நான் சொல்கிறேன், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று போயிடுச்சோ, இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் டபுள் போர்ஷனாக கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று இன்னைக்கு நீங்கள் செய்யணும். நீங்கள் திரும்பி பார்த்து, நான் என்னுடைய வாழ்க்கையில் விட்டு வந்த எதையோ நான் இன்றைக்கும் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் உன் வாழ்க்கையில் தடை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் 1 யோவான்ல வாசிங்க, 1 யோவான் வாசிங்க. அவருக்குள் நிலைத்து இருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் தானும் நடக்கிறாங்க. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் அதை தான் விரும்புகிறார். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு 2வது அனுபவம் என்ன தெரியுமா? சுயமாக ஓடுற ஓட்டத்தை இன்னைக்கு விடுங்க. தேவனை தெரிந்து கொள்ள நாளில் நமக்குள்ளே இருந்த சுயம், இச்சை, பிசாசு என்னெல்லாம் நினைச்சானோ, என்னெல்லாம் செஞ்சானோ, எங்கெல்லாம் போனானோ, பாஸ்டர் நான் போகிறேன் பாஸ்டர், ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் கூட கம்பெனி கொடுக்குறேன். ஏய், கையை வச்சாலே நீ, காலை வச்சாலே நீ கெட்ட. அல்லேலூயா. கர்த்தருடைய சாபம் வாசலில் படுத்திருக்கும். நல்லா ஓடிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. பிரதர், சிஸ்டர், உன் வாழ்க்கை நல்லா ஓடுதுன்னு மட்டும் நினைக்காத. சில நேரங்களில் உனக்குள்ளே இருக்கிற எல்லா, உனக்கு இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மையாக இருக்கட்டும், பட்டம் பதவியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்குது, நீ ஓடுறன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத. நீ நினச்சனா கர்த்தர் முடிச்சிருவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சிம்பிளான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் சொல். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போது இந்த 2வது அனுபவம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதுன்றது நீங்கள் சர்ச் பண்ணுங்க. 3வது ஒரு அனுபவம் வாசிங்க, 3வது வசனம். மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளா
யாரை போல? யாரை போலங்க? கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சாரா இல்லையா? நான் மற்றவர்களோடு அல்ல. 2 கொரிந்தியர் நிருபம் வேகமாக வாசிங்க. அந்நிய நுகத்தில் 7வது அதிகாரம் வாசிங்க. பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? உலாவி அவருடைய தேவனாயிருப்பேன். நல்லா கவனிங்க. இப்பதான் நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். தேவன் சொன்னபடியே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட. யார் இவர்கள்? யாருங்க இவர்கள்? யார் இவர்கள்? உலகத்தான், கோபாக்கனின் பிள்ளைகள், தேவனுடைய பிரியமில்லாதவர்கள். இன்னைக்கு உன் வழி, உன் ஓட்டம், உன் நடக்க தேவனோடு கூட இருக்குதா? அல்லது தேவ பிள்ளைகளோடு கூட இருக்குதா? தேவ ஐக்கியம் வச்சிருக்கிற ஐக்கியத்தோடு உன்னுடைய ஓட்டம் இருக்குதா? இல்ல உலகத்தாரோடு கூட, குடிக்கிறவனோடு கூட, கொள்ளை அடிக்கிறவனோடு கூட, சீட்டாடுறவனோடு கூட, அல்லது புயல போடுறவனோடு கூட, சிகரெட் பிடிக்கிறவனோடு கூட உன் ஓட்டம், உன் நடக்க இருக்குதா? கர்த்தர் உன்னை அருவருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வேறு பிரித்தார் அல்லவா? எப்ப உனக்கு தேவனா மாறுறாரு தெரியுமா? தெரியுமா? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் என்ன பண்ணாத? அசுத்தமானதை தொடாத. அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாயிருப்பேன், நீர் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லல, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 3வது அனுபவம் இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த 3வது அனுபவம் இருக்குது? இருந்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் உங்களுடைய ஸ்தானத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் அனுபவம் மரித்த அனுபவம். செத்து போயிருக்கணும். உயிரோடு இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி சாவடிச்சிரு. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ நீ பேசிட்டு, இப்போ நம்ம வசனத்தை கேட்டுகிட்டே இருப்போம், நமக்கு உள்ளே இருக்கிற வைராக்கியம் நம்மளை சுற்றி சுற்றி வரும். இப்போ யோசிச்சு பாருங்களேன். நம்ம யோசிச்சுட்டே பாருங்க, கோவம், வைராக்கியம், நமக்குள்ளே இருக்கிற கசப்பு ஒன்று ஒன்றா சுற்றிக்கினே இருக்கும், பறந்துக்கினே இருக்கும். ஏன்னா இப்போ உள்ளே இருக்காது. ஏன்னா வசனம் போயிட்டு இருக்குதுல்ல, இப்போ உள்ளே இருக்காது. அது என்ன பண்ணோம்? பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கோம், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம முடிச்சதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்துட்டு போனோம்னா பரவாயில்ல. அப்படியும் என்ன பண்ணோம்? ஒரு சிலது என்ன பண்ணோம்? சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது சாவலை. எப்படியாவது அதை என்ன பண்ணு, கண்டுபிடிச்சி பெட்ரோல் ஊற்றி கொடுத்து சாவடிச்சிரு. செத்து போனோம். கரெக்டாக இல்லையா? செத்து போனோம். பாம்பு என்ன பண்ணோம்? பாம்பு என்ன பண்ணோம்? பாம்பு என்ன பண்ணோம்? கொத்தோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? குத்திடுவோம். கரெக்டா? குத்துன பாம்பை என்ன பண்ணுவோம்? ஏன்? அது படம் எடுத்துடுச்சு. கொளுத்தாம விட்டா நைட்டுக்கு வந்துடும். என்னெல்லாம் சொல்லி சொல்லி பயம்படுத்தினாங்க. அப்போல்லாம் நல்ல பாம்பு படம் எடுத்துச்சு, டிவி இருக்குதுல்ல, ரெக்கார்ட் பண்ணிச்சு. அது சார பாம்புக்கு சொல்லும். சார பாம்பு என்ன பண்ணோம்? சின்னதுலலாம் சொல்லுவாங்க. அதனால் கொளுத்திடணும். ஒன்றும் இல்லை, அது பல்லு இருக்கிறதுனால கொளுத்திடணும். அல்லேலூயா. சிலது ஸ்மெல்லில் பாம்பு வரும், நிறைய சொல்கிறாங்க. எதுன்னு உண்மையில எனக்கு தெரியாது. ஆனால் பாம்பு அடித்தா என்ன பண்ணுறோம்? ஏன்? கொஞ்சம் நெஞ்சம் உயிரோடு இருந்தால் கூட ஓடிடக்கூடாது, சாவடிச்சுன்னு கொளுத்திடுறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் விரும்பலன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பேப்பரை பெண் எடுங்களேன், எல்லோரும் எடுங்க, பட்டுன்னு எடுங்க, எடுங்க. ஒரு 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 தனியாக எடுங்க அந்த பேப்பரை பெண்ணை, பட்டுன்னு எடுங்க. எனக்குள்ளே என்னெல்லாம் சாவாமல் இன்னும் உயிரோட சுற்றி நிற்குது, கண்டுபிடிங்க. 10 ஆகிடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் முடிக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட்ஸை தான் முடிச்சிருக்கிறேன். டக்குன்னு சொல்லுங்கள், எழுதுங்க பார்ப்போம்.
என்னெல்லாம் ஓடிட்டுருக்கு பக்கத்துலலாம் பார்க்கக்கூடாது, இது பர்சனல். எழுதுங்க, கட கட கடன் லிஸ்ட்டு போடணும். 10 லிஸ்ட்டு போடுங்க உங்களுக்குள்ளே. திரும்பவும் நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் என் லைஃப்பில் இருக்கிற 10 இல்லை 5 டக்கு 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 டக்குன்னு எழுதுங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் டக்கு டக்கு கையை மட்டும் உயர்த்துங்க, வேறு எதுவும் வேணாம். எழுதுங்க. என்னெல்லாம் இருக்குது பாஸ்டர்? எனக்கு தெரியும், எழுத வேணாம். பக்கத்தில் இருக்கு பாப்பா, டிப்பி அடிப்பான் பாஸ்டர், ஈஆச்சா காப்பி பக்கத்தில் இருக்குது, நான் எழுதுறேன் அப்படியே எழுதுவான், அதனால் வேணாம் வேணாம் அப்படின்ற ஆட்களில் கையை வருதுங்க. நான் எழுதுறேன். சரி, இப்போ நீங்கள் எழுதுறதுலையே எழுதிட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். எழுதுனீங்களா இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவம் எது? எழுதிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா என்னெல்லாம் இருக்குது? தெரியுமா? தெரியும். சரி, இப்போ பெரும்பான்மையாக நமக்குள்ளே இருக்கிற ஒன்று என்னது? நல்லா சொல்லுங்க. அந்த கோபத்தையே கோபமாக சொல்லுங்க. இல்லையே, கோபத்தையே நல்லா சந்தோஷமாக சொல்கிறீங்களே, கோபத்தை கோபமாக சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டேன். கோபத்தை கோபமாக சொல்லுங்க. நிறைய பேர் கோபத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம், கோபம். ஆனால் வீட்டில் இருந்து வர கோபம் பாருங்க, சிரிப்பே வராது. அந்த கோபத்தை இப்போ சொல்லுங்க, கோபம். 4 பேர் சொல்கிற வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டேன். நல்லா சொல்லுங்கயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இயேசு நாமத்தில் போ பிசாசேனுவோம். கரெக்டா? பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு நாள் நம்ம அமாவாசை ஜபல்லாம் போடுவோம். சாத்தான் எங்கள் அங்கே சிமெண்ட்லாம் உடஞ்சிரும். அப்பப்போ ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் அங்கங்கே பேட்ச் ஒர்க்கு போடுவோம். ஏன்னா அவன் டைல்ஸ் கிடையாது, இரும்பு, அந்த என்னது சிமெண்ட் தர. அதில் சாத்தான் எங்கள் காலின் கீழே முஷ்டி எல்லாம் போயிடுவாங்க. பார்த்தா அங்கங்கே விரிசல் விட்டுருக்கோம், திரும்பி உடச்சி நாங்கள் போயிருப்போம். அடுத்த மாதம் வரும், திரும்பி காலின் கீழே திரும்பி உடச்சிரும். ஆனால் ஒரு பிசாசம் ஓடல. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? ஏன் சொல்கிறேன் ஒரு பிசாசம் ஓடல? நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போது நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னீங்க பாருங்க. எழுதுங்கன்னு சொன்னதில் பாஸ்டர் எதுவுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பெரும்பான்மையாக நான் சொல்லவே இல்லை. பெரும்பான்மையாக எதெல்லாம் இருக்குதுன்னா எல்லாம் ஒரே குரல், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் ஒரு மனுஷனை அழிக்கும். அல்லேலூயா. கோபம் தேவனை விட்டு பிரிக்கும். இந்த கோபம் தான் இந்த உலகத்தில் முதல் கொலையை போட்டுச்சு. கரெக்டா இல்லையா? கோபம் தானே முதல் கொலை. அப்போது கோபம் நமக்குள்ள முதல்ல என்ன பண்ணோம்? சொல்லுங்க. கோபம் போகணும், கோபம் சாகணும். அப்போது இப்போ உங்களுக்கு முன்னாடி கோபம் இருக்குது. சரி, ரெண்டாவது பெரும்பான்மையான ஒரு அனுபவம் என்ன இருக்குது எழுதுனதுல? ரெண்டாவது ஒன்று கோபம், ரெண்டாவது இப்போ சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பாவம்னு கோபம்னு எல்லாரும் பொதுவாக சொன்னதுனால அதையே பிடிச்சி பேசிட்டாரு. இப்போ ரெண்டாவது சொன்னால் மாட்டுவேன். கோபத்துக்கு அப்புறம் வர்றது என்ன தெரியுமா? நமக்கு வைராக்கியம். பெரும்பான்மையாக இருக்கா இல்லையா? அப்பப்போ அடிக்கடி சொல்லுவார். எனக்கு சரியா அந்த பழமொழிகள்லாம் என் வாழ்க்கையில் வராது. அப்பப்போ அப்பா சொல்லுவார், சீனா எப்படி சொல்லுங்க திரும்பி? ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பே இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம குடும்ப வாழ்க்கையில் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு, கணவன் மனைவி அப்பா அம்மா அவங்களாம் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பயங்கரமான கோபமான காரியத்தை
ஆளுங்க எப்படி எடுத்துப்பாங்க? சொல்லுங்க தன்னா, சாதாரணமாக எடுத்துப்பாங்க. பெரிய விஷயம் அது, சாதாரணமாக எடுத்துப்பாங்க. ஆனால் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லும், அது எங்க இருந்து வரும் தெரியாது, விளையாட்டுக்கு வரும். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உண்மையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்னால் மறைக்க முடியாதுங்க. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு சின்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் சாவணும், பாவம் சாவுற மாதிரி வைராக்கியம் சாவணும். சரி, மூணாவது அனுபவம் நீங்கள் எழுதுனதுலையே வரேன். மூணாவது சொல்லுங்கள். மூணாவது என்னது? மூணாவது என்ன இருக்குது? சரி, நீங்கள் எழுதுனதில் எதனா ஒன்று சொல்லுங்களேன். மூணாவது என்ன எழுதுனீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கய்யா. மூணாவது என்ன எழுதுனீங்க? கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படிதல். ஓகே, கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படியணும். நமக்குள்ள கோபம் ஒன்று போனாலே நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி சபை முடித்த பிற்பாடு இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்த உடனே உனக்கு யார் மேலே கசப்பு இருக்கோ, உனக்கு யார் மேலே கசப்பு இருக்கோ அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணு சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதை நீ செஞ்சனா கர்த்தர் உன் மேலே பிரியப்படுவார். யாருக்கும் நீ மரியாதை கொடுக்க தேவையில்லை. நான் அதை ஆரம்பத்தில் சொன்னேன். உலகத்திலே மேன்மையானது இந்த வார்த்தைக்கு ஈடு இணை இல்லை. கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கிறார். நீங்கள் இதை வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகுங்க. யார் ஒப்புரவாகிறவங்களோ இல்லையோ, சமாதானம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுகிறதுல இதுதான் உண்மை. அல்லேலூயா. எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் இன்னி வரைக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அல்லேலூயா. தாழ்ந்து போகிறதுனால என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்கள்? கெட்டு போக மாட்டோம் சார். இன்னி வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுறேன், எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அது நடந்தது. நான் ஒரு பெரிய வைராக்கியத்தில் இருந்தேன். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னார், தாழ்ந்து போகிறதுனால நீ கெட்டு போக மாட்டே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னாரு. நான் அன்னைக்கு தாழ்ந்து போனேன். கர்த்தர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என் தலையை உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. எங்கே வெக்கப்பட்டதோ அங்கே எல்லாம் கர்த்தர் உயர்த்தி ஸ்தானத்தில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாருங்க. உண்மைங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக வாசிக்கலாம், ஒரே வசனம் வேகமாக வாசிங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட். வசனம் மட்டும் வாசிக்கல. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? நம்மிலே அன்பு கூர்ந்தார். நம்மிலே அன்பு கூர்ந்தார். அவர் அன்பா இருக்கிறது போல சொல்லுங்க, நான் ஒன்னா இருக்கிறது போல